ஓம் ஸ்ரீ சாய்ராம். தைப்பூச வரலாறு. தைப்பூசம் என்பது தீமையை முருகன் வென்றதை நினைவு கூறும் ஒரு பிரம்மாண்டமான வண்ணமயமான பண்டிகையாகும். இந்த நாளில் முக்கியத்துவத்திற்கு பின்னால் உள்ள கதை சுவாரஸ்யமானது. இந்து புராண புத்தகமான ஸ்கந்த புராணம் படி சூரபத்மன் என்று ஒரு அசுரன் இருந்தான். அவன் மிகவும் வலிமையானவனாக வளர்ந்தான். எல்லா தேவர்களின் ஒருங்கிணைந்த முயற்சியாலும் அவனை அவர்களால் தோற்கடிக்க முடியவில்லை. பிரபஞ்சத்தை காப்பாற்றும் ஒரு தீவிர முயற்சியில் அவர்கள் சிவபெருமானின் உதவியை நாடினர். அவர் தனது தெய்வீக சக்திகளால் முருகனை பெற்றெடுத்தார். முருகனின் தாயார் பார்வதி தனது மகனுக்கு தீமையை வெல்லும் சக்தி ஒரு தெய்வீக ஈட்டியான வேலை பரிசாக அளித்தார். முருகன் போர்க்களத்திற்கு சென்று சூரபத்மனுடன் போரிட்டு தனது வேலால் அவனை தோற்கடித்தார். பின்னர் அவர் ஒரு மயிலின் மீது ஏறி தனது பக்தர்கள் முன் தோன்றினார். இவ்வாறு அசுரனின் மரணத்துடன் தேவர்கள் பிரபஞ்சத்தில் அமைதியை மீட்டெடுத்தனர். பக்தர்கள் இந்த நாளை கொண்டாடத் தொடங்கினர். தைப்பூசத்திற்கான ஏற்பாடுகள் வாரங்கள் அல்லது மாதங்களுக்கு முன்பே தொடங்கிவிடும். பக்தர்கள் பண்டிகைக்கு ஒரு வாரத்திற்கு முன்பே பிரார்த்தனை மற்றும் உண்ணாவிரதம் மூலம் தங்கள் மனதையும் உடலையும் தயார்படுத்திக் கொள்கிறார்கள். தைப்பூச நாளில் பக்தர்கள் காவடி சுமப்பது போன்று பல்வேறு தவச் செயல்களை செய்வார்கள். முருகனுக்கு நன்றி செலுத்தும் சில தீவிர நடவடிக்கைகளில் காவடி ஏந்தியவர்கள் நாக்குகள், கன்னங்கள் மற்றும் உடல்கள் வழியாக சூலங்களை துளைப்பது, எரியும் நிலக்கரி வழியாக நடப்பது போன்றவை அடங்கும். இந்த பக்தி நடவடிக்கைகள் மூலம் தங்கள் பாவங்கள் தீரும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். அவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சி, செல்வம் மற்றும் ஆரோக்கியத்தால் நிரப்பப்படும் என்றும் அவர்கள் நம்புகிறார்கள். இதுவே தைப்பூசத்தின் வரலாறு ஆகும்.